பாஜகவுடைய தலைவருடைய உரை நாளுக்கு நாள் மாறுபடுவதை நாம் காண்கிறோம். இப்பொழுது உச்சபட்சமாக ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தலைவர்களும் மீண்டும் அதிதீவிர வெறுப்பு அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். புல்டோசர் கதையை பேசுகிறார். அன்பால் போதித்த மகாத்மா காந்தியடிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த இந்த நாட்டில் பிரதமராக இருந்து கொண்டு மோடி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமாகட்டும், இந்திய மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டம் 151 ஆகட்டும், மத அரசியல், சாதி அரசியல், மொழி அரசியல், இந்த 3 அரசியலும் செய்யக்கூடாது என்று தெளிவாக நம்முடைய சட்டங்கள் சொல்லுகின்றன. ஆர்டிகல் 151 இதை படித்தாலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி தலைவர்கள் பேச வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை, மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டம் 151 மதிக்கவில்லை. அதற்கு மாறாக தோல்வி அடைய போகிறோம் என்பதை உணர்ந்து உறுதி செய்து இப்பொழுது கலவர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதுதான் தேர்தல் ஆணையம். ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வேடிக்கை பார்ப்பது எல்லோரிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் யார் வெறுப்பு அரசியல் பேசினாலும், கலவரத்தை தூண்டும் விதமாக பேசினாலும், சாதி மத மொழியை கையில் எடுத்து பேசினாலும் அந்த தலைவர்களை பிரச்சாரத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதான் சொன்ன ஒரு தேர்தல் கட்டத்திலையும் பயம் வந்திருக்கு அவருக்கு. நாங்கெல்லாம் ராமர் பக்தர் தான், நாங்க எப்படி அனுமதிப்போம்? இங்க இருக்கிறவங்க யார்? அங்க பாருங்க எத்தனை பொட்டு வச்சிருக்காரு எங்க தலைவர். நாங்கெல்லாம் ஒரு பொட்டு வைப்போம், 4-5 பொட்டு வச்சிருக்க கட்சியில இருக்காங்கன்னா நாங்கெல்லாம் பக்தர்கள். நாங்கெல்லாம் போய் இடிக்க விடுவோமா? இடிப்போமா? எங்க தலைவர் பாருங்க எவ்வளவு பெரிய பட்டை போட்டு வந்து நிற்கிறாரு. நாங்க நாமமும் போடுவோம், பட்டையும் போடுவோம். எல்லா மதமும் சம்மதம், எம்மதம். ஆகவே ராமர் கோவிலை கட்டின அரசியலை பற்றி நாங்கள் சொல்லவில்லை, இந்து மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள். இது யாருக்காக ராமர் கோவில் கட்டினார்? எதற்கு சங்கராச்சாரியாரெல்லாம் ராமர் கோவிலுடைய குடமுழுக்கு விழாவில பிரதிஷ்டையில கலந்து கொள்ளவில்லை? அவர்கள் சொன்ன கருத்து என்ன? முழுமையாக ராமர் கோவிலை 100% கட்டி முடித்த பிறகுதான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஐதீகம் சொல்லுகிறது, இந்து மத சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இவர் அரசியலுக்காக முழுமையாக கட்டி முடிக்காமல் திறக்கிறாரு. இது மோடிக்கான ராமர் கோவில், மக்களுக்கான ராமர் கோவில் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே மோடி அவர்கள் செய்யும் அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இருக்கின்ற பிரியங்கா காந்தி அவர்களும் போகின்ற இடங்கள் எல்லாம் பெருங்கூட்டம் மக்கள் அலை அங்கே கூடுகிறது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் அச்சப்பட்டு நடுங்கி மோடி அவர்கள் இப்படிப்பட்ட மலிவான அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறார். இடிப்பது காங்கிரசுடைய வழக்கம் அல்ல, கட்டுவதுதான் காங்கிரசுடைய வழக்கம். இந்திய தேசத்தை கட்டமைத்திருக்கிறோம், பல பொற்கோவில்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் செய்த கட்டமைப்பை தகர்ப்பதும் இடிப்பதும் பாஜகவுடைய வேலை. நாங்கள் இடிப்பவர்களை கட்டுபவர்கள், இதுதான் பாஜக அவருக்கு சொல்கின்ற செய்தி.